வெல்கம் பேக். ஏவி வெஹிக்கல் மெக்கானிக்ஸ் தனசேகர் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ட்ரெய்லர் பிரேக் பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். பிரேக் ஃபுல்லாக எப்படி ஓவரால் பண்ணுறது, ஏர் சிஸ்டம் என்ன, அத்தனையும் ஒரு 15 நிமிஷம் வீடியோவாக போடலான்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு பிரேக் பார்ப்போம். வாங்க கழட்டுவோம். டயரை கழட்டிட்டு அப்பை கழட்டுவோம். கன் இருக்குது, அதனால் கன்னில் லூஸ் பண்ணுறோம். இல்லைனா ஸ்பேனர் செய்துட்டு லூஸ் பண்ணலாம். ட்ரம்மு எவ்வளோ தேஞ்சிருக்கு பாருங்கள். ட்ரம்மு ஒவ்வொரு ட்ரம்மாக கழட்டுவோம். பேரிங்கை கழட்டி க்ளீன் பண்ணி செக் பண்ணுவோம். எந்த பேரிங் போயிருக்கு, எந்த சைஸுக்கு லைனிங் அடிக்கணும், சீல் சேஞ்ச் பண்ணணும், வேறு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்றது இதை பாருங்கள். ட்ரம்மு வெடிச்சிருக்கு பாருங்கள். இது ஓவர் சைஸ் போட்டு ஓடி ட்ரம்மே கிராக் ஆகிடுச்சு. கிராக் ஆகி ரன்னிங்கில் எங்கே விழுந்துடுச்சு ரோட்டில் பாருங்கள். இந்த அளவுக்கு ஓவர் சைஸாக கட் பண்ணோம்னா, ரொம்ப கட் பண்ணால் இப்படி தான் ஆகும். ட்ரம் எங்கே ரோட்டில் விழுந்ததுனே தெரியாது பாருங்கள். அப்பு மட்டும்தான் இருக்குது. ஓகே, 4 அப்பையும் கழட்டுவோம். 2 ஆக்சில், டபுள் ஆக்சில். இது எந்த அளவுக்கு இது எல்லாம் தேஞ்சு போயிருக்கு பாருங்கள். எஸ்காம் எந்த அளவுக்கு ஏறி நிற்கிது பாருங்கள். இந்த அளவுக்கு ஏறி நின்னா ஜாம் ஆகிடும். வீல் பிடிச்சோம்னு வச்சுக்கேன், ஜாம் ஆகிடும். நிறைய வீட்டெலாம் சிசரில் தான் கட் பண்ணி எடுக்கிறோம். ஏன்னா மிஷின் இருக்குது, பஞ்சிங் மிஷினு. சில கம்பெனிலாம் வாங்கி கொடுப்பாங்க, சில கம்பெனிலாம் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. இப்படி தான் மேனுவலாக கட் பண்ணி லைனிங் அடிக்கணும். கட் பண்ணி மேனுவலாக ரிவீட்லாம் ஃபுல்லாக வெளியில் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி சைஸ் பார்ப்போம். ஓவர் சைஸு எந்த அளவுக்கு போடணும் அப்படின்ட்டு ஓவர் சைஸ் போடணும். ஒவ்வொரு ட்ரம்மும் எந்த அளவுக்கு கட் ஆகிருக்குன்னு பார்த்து அந்த அளவுக்கு ட்ரம்மை பேஸ்ட் பண்ணி போடுவோம். இந்தியாவில் இருந்தால் 10, 20, 30ன்னு போடுவோம். இங்கே ஓவர் சைஸ் ஒரு 2 சைஸ் தான் கிடைக்கிது. ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டு எவ்வளோ வரும்னா, ஸ்டாண்டர்டு ஒரு சைஸும், அடுத்து ஓவர் சைஸு. எந்த அளவுக்கு தேஞ்சிருக்கு பாருங்கள். இது ஓவர் சைஸு 19 mm. இது ஓவர் சைஸ் 19 mm. ஸ்டாண்டர்டு 17 mm வருது ட்ரெய்லருக்கு பாருங்கள். 19 mm போட போகிறேன். இப்போது 19 mmக்கு மேலே கிடைக்க மாட்டேங்குது. ஓகே, நீங்கள் எவ்வளோ ஓவர் சைஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, ஆனால் தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு எத்தனை ஓவர் சைஸ் எத்தனை mm வரைக்கும் கிடைக்கிது அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு 19 மேலே கிடைக்க மாட்டேங்குது. 19 மேலே 20 போடலாம், அதுக்கு மேலே போடுறது வேஸ்ட்டு. ஏன்னா ட்ரம்மு கட் பண்ணால் அது போல் தான் வெடிக்கும். அது கீழே போடணும். மெலிசாக இருக்கிறது
சைடில் வரும். இது போல் சென்டராக போட்டுறக்கூடாது. 2 பக்கம் வரும் மாறி மாறி. சின்னதாக இருக்கிறது இந்த பொசிஷனில் வரும், ஹைட்டாக இருக்கிறது சென்டராக வரும். ஹைட்டாக இருக்கிறது சென்டராக வரும். கட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி போட்டு ரிவீட் போட்டு டேப் போட்டு மேனுவலாக ப்ரெஸ் பண்ண வேண்டியதான். ரிவீட்லாம் கரெக்டான சைஸ் ரிவீட் போடணும். ரிவீட் வந்து சின்னதாக போட்டுறக்கூடாது. ரொம்ப சின்னதாக போட்டால் பிரேக் அடிக்கும்போது என்ன ஆகும்னா அது வந்து லூஸில் ஆடி ஆடி கட்டாயி தனியாக வந்துடும். அதுபோல் வந்திருக்கு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எனக்கு. அதனால் உங்களுக்கு சொல்கிறேன். நான் கரெக்டான சைஸ் ரிவீட்டு அந்த ஹோலுக்கு கரெக்டாக இருக்கணும், ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது. இது போல் போட்டுட்டு டேப் அடிச்சிடணும். ஏன்னா நம்ம ரிவீட் பண்ணும்போது ரிவீட்டு கீழே விழுந்துடக்கூடாது. அதுக்காக மாஸ்கிங் டேப் போட்டு ஒட்டிடணும். ஒட்டிட்டு அந்த ஹோலுக்கு தகுந்த மாதிரி ஒரு பஞ்சு ஒன்று ரெடி பண்ணி கிரைண்ட் பண்ணி போல்டோ ஏதோ ஒன்று கிரைண்ட் பண்ணி வெல்டிங் பண்ணி வச்சுக்கணும். பாருங்க, டோர்னர் ஷாப்பில் கட் பண்ணுறோம். மட்டமாக குழி இல்லாமல் கரெக்டாக லெவலாக கட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா நம்ம சைஸ் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போடலாம். ஒன்ஸ் கட் பண்ணாவே ஓவர் சைஸ் போட்டுற வேண்டியதான். இது ஸ்பெஷலாக ட்ரம்மு கட் பண்ணுற மிஷின். இது பாருங்க, லெவலாக கட் பண்ணியாச்சு. வாங்க செக் பண்ணுவோம். ரிவீட் அடிச்சுட்டு பார்ப்போம் எவ்வளோ ஓவர் சைஸ் இருக்குது என்னான்ட்டு. இப்போது ஓவர் சைஸ் தான் அடிக்கிறோம். ஓவர் சைஸ் அடித்து அதுக்கப்புறம் ட்ரம் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு பார்ப்போம். கரெக்டாக டைட்டாக அடிக்கணும். ரொம்ப ஓவராகவும் அடித்தா கிராக் ஆகிடும். லெவலாக டைட்டாக அடிக்கணும். அதை வந்து சென்டர் பஞ்ச் போல் வச்சு ஒரு 2 அடி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் டைரெக்டாக சுத்தியால் அடித்தோம்னா நல்லா ரிவீட் போல் இருக்கும். இது கூர் பஞ்சு. அந்த சென்டராக ஹோல் இருக்கும். அந்த ஹோலில் வந்து நம்ம கூர் பஞ்சில் வச்சு அடித்த உடனே அப்படியே விரியும். விரிஞ்ச உடனே நம்ம சுத்தியால் அடித்த உடனே ரிவீட் சூப்பராக இருக்கும். பாருங்க பஞ்சிங் எப்படி இருக்குது பாரு. நல்லா ஒரிஜினல் போல் இருக்கும், டைட்டாகவும் இருக்கும். எப்படி இருக்கு பாரு. டைரெக்டாக அடித்தா என்ன ஆகுனா எந்த பக்கமாக சாஞ்சிடும். அது ரிவீட் சாஞ்சி ஒன் சைடு ஆகிடும், பிளாட் ஆகிடும், நல்லா இருக்காது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்ப்ரிங்லாம் வந்து டைட்டாக இருக்கான்னு பார்க்கணும். ஃப்ரீயாக லூஸ் ஆகிடக்கூடாது. சில டைம் வந்து ஸ்ப்ரிங் வந்து தேஞ்சிருக்கும். அப்பில் பட்டு உராசி தேஞ்சிருக்கும். அதுபோல் ஸ்ப்ரிங்லாம் மாட்டக்கூடாது. அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு புதிய ஸ்ப்ரிங் தான் போடணும். இப்போ டென்ஷன் ஸ்ப்ரிங் இது. அதெல்லாம் வந்து லூஸாக இருந்ததுன்னா பிரேக் வந்து உராசிக்கிட்டே இருக்கும். போகும்போது அடித்து விட்டால் உராசும், கரெக்டாக வந்து ரிலீஸ் ஆகாது. டென்ஷனாக போடணும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த எஸ்காம் இருக்குல்ல, எஸ்காம் வந்து எவ்வளோ ஷேக் இருக்குது பாருங்கள். இந்த ஷேக் இருந்துன்னா என்ன ஆகுனா பிரேக் வந்து கரெக்டாக லெவலாக பிடிக்காது, ஸ்டக் ஆகும். சில டைம் ரிலீஸ் ஆகும், சில டைம் ஆகாது.
ஏன்னா அதனால் கழட்டி இது எல்லாம் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்ப்போம். புதுசாகவும் மாற்றலாம், இல்லை வெல்டிங் பண்ணி இது போல் டோனர் ஷாப்பில் கொடுத்து கரெக்டாக அந்த சைஸ் தகுந்த மாதிரி வேறங்க அந்த புஷ் ஒரிஜினல் சைஸ் போனால் கட் பண்ணிக்க வேண்டியதான். எஸ்கேம் நல்லா இருந்தால், எஸ்கேம் உள்ள அந்த கேம் வந்து அடிபட்டு மற்றபடி வேலைக்கு ஆகாதுன்னா அது புதுசாக வாங்கி மாற்றிக்கலாம். வேறு புஷ்ஷு 2 புஷ்ஷு வரும். இந்த சைடில் ஒரு புஷ்ஷு, அந்த சைடில் ஒரு புஷ்ஷு, 2 கிட்டு வந்து ஒரு ஆக்சிலுக்கு ஒரு கிட்டு வரும். அதை வாங்கினா மாற்றிடலாம். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், ஷேக்கேல பாருங்கள். பிரேக் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். பிரேக் பிடிக்காமல் ஒரு ஆக்சிடெண்ட் ஒன்று பார்த்தேன். இது நம்ம பெங்களூர் ரூட்டில், இதில் சேலம் டு கர்நாடகான்னு நினைக்கிறேன். அந்த ரூட்டில் எப்படி அடித்தான் பாருங்க. பிரேக் வந்து ட்ரெய்லரில் கரெக்டாக இருக்கணும். பிரேக் இல்லைன்னு வச்சிங்களேன், எத்தனை பேரை பழி வாங்கன்னு தெரியாது. பாருங்கள், புஷ்ஷு நிப்பிலோடு இருக்குது பாருங்கள். கரெக்டாக பிரேக் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். வாரத்துக்கு ஒரு முறை இது போல் வந்து ஒர்க் பண்ணும்போது புஷ்ஷெலாம் சேஞ்ச் பண்ணி கரெக்டாக வேலை பார்த்துக்கணும். பிரேக் வேலை பார்க்கும்போது அத்தனையும் கரெக்டாக பார்த்துக்கணும். ராட்செட்லாம் கரெக்டாக வேலை செய்யுதா என்னான்ட்டு பாருங்கள். இது அவுட்ரு என்ன சைஸ்ன்னு பார்ப்போம். அவுட்ரு எவ்வளோ வருதுன்னு மாட்டுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் செக் பண்ணிக்கணும். ஏன்னா ஓவராக இருந்தாலும் ட்ரம்மு கொஞ்சம் தான் கட் பண்ணியிருப்போம். ஓவர் சைஸ் வாங்கி கட் பண்ணிட்டுன்னு வச்சுக்கேன், ட்ரம்மு உள்ளே போகாது. அதனால் ஃபஸ்ட்டு ட்ரம்மு கட் பண்ணும்போதே ஓவர் சைஸ் போடலாமா அப்படின்னு பார்த்துட்டு தான் ஓவர் சைஸ் வாங்கி அடிக்கணும். ஏன்னா ட்ரம்மு ஒரு 2 mm மேலே இருக்கா, கட்டாக இருக்கா, அப்போ தான் வந்து நம்ம ஓவர் சைஸ் வந்து இன்னும் சும்மா 1 mmலாம் வாங்கிலாம் அடிக்கக்கூடாது. ஒரு 42 இருக்குது, 42 இருக்குது. ஒரிஜினலே வந்து 42 தான் வரும் அது. ஆனால் வந்து 42 காட்டும் கிளியரன்ஸ் ஒன்றும் இல்லை. அதனால் 43க்குள்ளே இருக்கலாம். ஏன்னா 43 வந்து 10 mm மட்டும் வந்துடும். வாங்க இது எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். ஃபார்ட்டி 43க்கு மேலே வந்தேன்னா வந்து ட்ரம்மை வந்து அதுக்கப்புறம்லாம் கட்டாக இருந்தேன்னா போடக்கூடாது. ஒரு 5-6 mm கட்டாக இருக்கலாம், அவ்வளோதான். ஒரு 3 mm கட்டாகுதுன்னா ஒரு 2 mm லெவல் பண்ணுறோமா, ஒரு 5 mmக்குள்ளே இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. அதிகமாகலாம் வந்து கட் பண்ணாலும் 5 mm மேலே வேஸ்ட் ஆகிடும். ட்ரம்மு வந்து போடுறது வேஸ்ட்டு. பிரேக்கில் வந்து கட்டாகி இது போல் உடஞ்சிரும் எல்லாம். திக்னஸ்ஸே வந்து ஒரு 15 mmக்குள்ளே தான் இருக்கும். எப்படி 12 to 15 mm தான் இருக்கும். நம்ம வந்து ஒரு 5 mm 6 mm வரையும் கட் பண்ணி யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம்லாம் யூஸ் பண்ணுறது வேஸ்ட்டு. அது 42 இருக்குது. இது பாருங்கள் 43க்கு வந்துடுச்சு பாருங்கள். 43 வரைக்கும் வந்துடுச்சு. ஒரு சென்டிமீட்டர் ஃப்ரீயாக தான் இருக்குது. இன்னும் ஓவர் சைஸ் அடிக்கலாம், ஒரு 2 mm அடிக்கலாம். ஆனால் அவ்வளோ சைஸ் அடித்தா கிடைக்காது. இங்கே இதுக்கு மேலே வந்து ட்ரம்மு இதுக்கு மேலே யூஸ் பண்ண முடியாது. இதுதான் லாஸ்ட்டு. இது பாருங்கள் ஒரிஜினல் எவ்வளோ இருக்குது பாருங்கள். இது ஒரிஜினல் புதுசு எவ்வளோ 42 தான் இருக்கும். இது ஒரிஜினல் அவ்வளோ தான் வரும்.
எப்போவுமே வந்து அதிகமாக கட் ஆகிடுதுன்னா ட்ரம்மு மாற்றுறது நல்லது. ஆனால் வந்து இங்கே ஒரு ஓனர்ஸுங்களாம் இங்கே இருக்கிறவங்களாம் கட் பண்ணுன்னுவாங்க. எப்படி கட் பண்ணி போடு என்ன புதுசு கேட்குற அப்படின்வாங்க. ஓகே, கட் பண்ணி நம்ம ஓவர் சைஸ் வச்சு அடித்து போட்டுற வேண்டியதான். ஓடுறது ஓடாது ஆண்டவங்க கையில் இருக்குது. கட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் புதுசு மாற்றிட வேண்டியதான். வேறு என்ன செய்ய முடியும்? நம்ம சொல்லலாம் ரொம்ப ஓவர் சைஸாக இருக்குது, போடுறது வேஸ்ட்டு அப்படின்னு சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டாங்க. இவர் செலவு வைக்கிறாரு அப்படின்வாங்க நம்மளை. கட் பண்ணி போட்டுன்னு வச்சுக்கேன், அது தானாக கட் ஆகிடும். அது கட் ஆகிடுச்சு வந்ததுன்னா அதுக்கப்புறம் புதுசு இது போல் மாற்றிக்க வேண்டியதான். கேமரா எல்லாம் ரெடி பண்ணி பக்காவாக மாட்டியிருக்கு பாருங்கள். ஓகே, இப்போ எல்லாமே டென்ஷனர் கரெக்டாக இருக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ட்ரம்மை ஃபிக்ஸ் பண்ண உடனே இதுபோல் ஃபுல்லாக டைட் பண்ணணும். அதாவது 350 400 வரைக்கும் ஃபுட் பவுண்ட் வச்சுட்டு லூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 50 ஃபுட் பவுண்ட் அவ்வளோதான் வைக்கணும். வந்துட்டு லாக் போட்டு கப்பு போட்டுற வேண்டியதான். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பார்ட் வந்து மெயின் ஆக்சுவல் போடுறேன், ஏர் சிஸ்டம் போடுறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 3 ஸ்டெப்பாக போடுறேன் ட்ரெய்லர் பற்றி. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவோடு வரேன். பாய்.